நிறைய பேர் வராங்க. 789 ஸ்னைப்பர் வச்சு அவன் தூரத்துல இருந்து ஸ்னைப் போனான்னு பார்த்தா என் பக்கத்துல வந்து குச்சிட்டான். நான் ஷார்ட்கட் வச்சிருந்தேன், ஈஸியா அடிச்சுட்டேன். எதுக்கு அப்படி குச்சான்னு தெரியல, பயந்து குச்சிட்டானா என்னன்னு தெரியல. நான் அடிச்சிடலாம் கேட்டான். கிட்ட வந்து யாரு யூஸ் பண்ணிட்டு இருக்கா? கணேஷா? ஓ கணேஷா, பரவாயில்லையே. போன இதுல ஹேக்கர் ஒருத்த ஹேக்கர் வந்தான் எனக்கு, மிச்சம் 5-6 பேர் எனக்கு ஒன்னாங்க, நார்மலா தான் சுட்டாங்க. ஒரே ஒருத்த ஹேக்கர் வந்தான். ஹேக்கர் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்கல்ல இன்னைக்கு. அப்படி இருக்கு, ஒருவேளை எல்லாருக்கும் ஒரு வீக் டே. ஆமா, நிறைய பேருக்கு மேபி ஹேக்கர்ஸ்க்கு ஹாலிடேஸ் போல இருக்கு இன்னைக்கு. அவங்க வரமாட்டாங்க. ஹேக்கருக்கு ஹாலிடே. நார்மலா ஆடுறவங்க தான் ஆடுவாங்க இன்னைக்கு. ஓ ஸ்னைப்பரு அப்புறம் ரிவர்டரா கணேஷ் கிட்ட? செம்ம, ரெண்டுமே சூப்பர் வெப்பன்ஸ். கலக்குறீங்க. நீயும் அதான் வச்சிருக்க? நான் ஸ்னைப்பர் இல்லை, இது வெறும் ரிவர்டர் தான் வச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து பேக்மேன் ஒரு வெப்பன் சொன்னா, MTZ. இன்னொன்று வந்து MTZ. அது என்னன்னே தெரியல, சொல்றது அது. ஓகே, எனக்கு தெரியல அது என்னன்னு, மறந்துட்டேன். பேக்மேன் சொன்னா நீ எடுத்தேன், அது என்னன்னு SMG-யா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். அது மெட்டா வெப்பன். நம்ம யூஸ் சொன்னார், ஐக்கி சொன்னாரு. மெட்டா வெப்பன். MTZ5 பார்த்துதான். எதுடா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பின்ன, அதுவா? அதான் நினைக்கிறேன். இந்த கன்வர்ஷன் கிட் வேணும் நீங்க? இல்ல அது MCW. அது MTZ என்னன்னா 3 புல்லட்ல மேலே ஏறாங்க. அது ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த கண்ணுக்கு. பரவாயில்லையே, 3 புல்லட். ஆமா, நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க. MTZ 762 செம்மையா இருக்கும். அது 5.56 வந்து 5.56 காலிபர். இது 7.62 லாங் ரேஞ்ச் அடிக்கும் எனிமீஸ். நான் ஒரு மேட்ச்ல வந்து இது ஃபுல்லா ஸ்னைப்பர் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனையோ ஸ்னைப்பர்ஸை டவுன் பண்ண இதை வச்சுட்டு. எனக்கு கணேஷ் கொட்டாய் எனக்கு வந்துச்சு. சதீஷ் ஹைலி கண்டிஜியஸ். இன்னைக்கு ஃபுல்லா கசின் வீட்லயே போயிடுச்சாடா? இல்லையான்னு வேற எங்கேயும் போகலையா? பாலாஜி அவர் கோயம்புத்தூர்ல இருக்கார். பாலாஜி ஒன்று பெங்களூர் வரல. அந்த ராகேஷ் வந்துச்சு. அவ வந்து இந்த கசின் இருந்தானா அவன் வீட்டுக்கு போயிருப்பேன். அவன் இல்லாதனால கசின் வீட்டுக்கு போயிட்டான். அவன் கசினை கேட்டான், என்னடா அதிசயமா இருக்கு? ராகேஷ் வீட்டுக்கு போகிறதுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டியா? இல்லப்பா, இங்க பெங்களூர்ல பாலாஜி இருந்திருந்தானா அவன் கூட தான் சுத்துவேன். அவன் கோயம்புத்தூர் போனதுனால